ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மளோட தமிழில் இருக்க முதல் பாடல், மனப்பாட பாடல் அன்னை மொழியே. இதை எழுதினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார். ஸோ இந்த முதல் 8 லைன் தான் நம்மளோட மனப்பாட பகுதி. அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுங்கனியே, கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே, தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகழே, இன்னரும் பாப்பத்தே என் தொகையே நற்கணக்கே, மண்ணுஞ்சிலம்பே மணிமேகலை வடிவே, முன்னும் நினைவால் முடித்தால வாழ்த்துவமே. இந்த பாடலில் புலவர் என்ன சொல்கிறாருன்னா, தமிழ் மொழியை தாய்மொழியாகவும் அழகு நிறைந்த செம்மையான மொழியாகவும் முன்னைக்கும் முன்னை முற்காலத்திலே தோன்றின நறுங்கனியாகவும் கன்னிக்குமரி கன்னியாகுமரியில் தோன்றின மொழியாகவும் அங்கிருந்து இன்று வரை நிலை கொண்டு அரசாளுகிற மண்ணுலக பேரரசாகவும் கூறுகிறார். தென்னன் மகளே, தென்னன் என்பவன் யார்? தென்னன் என்பவன் பாண்டியன். ஸோ பாண்டியனின் மகளாகவும் திருக்குறளை உலகிற்கு தந்த மாண்புமிக்க மொழியாகவும் பாப்பத்து, எட்டுத்தொகை, நற்கணக்கு போன்ற நூல்களை நமக்கு தந்த மொழியாகவும், சிலப்பதிகாரம், மணிமேகலை போன்ற நூல்களை நமக்கு தந்த மொழியாகவும், இப்படி சிறப்புமிக்க மொழியை நம் தலைமுடி காலில் படுமாறு முடித்தாழ வாழ்த்துவமே என்று கூறுகிறார். ஸோ இந்த 8 லைன் தான் நமக்கு மனப்பாட பகுதி. அடுத்த 8 லைனில் என்ன சொல்கிறாங்கன்னா, செந்தமிழே செம்மையான தமிழே, உள்ளுயிரே செப்பரிய நின் பெருமை. ஸோ சொல்வதற்கரியது உனது பெருமை. என் தமிழ் நான் எவ்வாறு எடுத்தே விரிக்கும், என்னுடைய நான் எப்படி அதை எடுத்து விவரிக்கும்? முந்தை தனிப்புகழும் முகிழ்த்த இலக்கியமும் விந்தை நெடுநிலைப்பும் வேறோர் புகழுரையும் புகழ் மொழிகள் எத்திசையும் உனது முந்தைய காலத்தினுடைய புகழ் மொழிகளும் நன்றாக இருக்கும் இலக்கியமும் விந்தை நெடுநிலைப்பும் விந்தையான இத்தனை ஆண்டு காலமாக நிலைத்து நிற்கும் மொழியாகவும் வேற்று மொழியினரும் புகழ்ந்துரைக்கும் மொழியாகவும் என் தமிழ் மொழி இருக்கிறது என்கிறார். உந்தி உணர்வெழுப்ப உள்ள கனல் மூழ செந்தாமரை தேனை குடித்து சிறகார்ந்த அந்தும்பி பாடும் அது போல யாம் பாடி முந்துற்றோம் யாண்டும் முழங்க தனித்தமிழே. செந்தாமரை தேனை குடித்த அந்த வண்டு எப்படி பாடுமோ அதுபோல நம்முடைய புலவரும் தமிழ் மொழியை பாடி தனித்தமிழை முழங்குகின்றார். இப்பாடலில் இருக்கிற முக்கியமான 1 மார்க் கொஷின்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று யார் கூறினார் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதாவது அதற்கான விடை என்னன்னா கா. சச்சிதானந்தம். பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எழுதிய இதழ்கள் யாவை? இந்த கேள்விக்கான விடை என்னதுன்னா தென்மொழி தமிழ்ச்சிட்டு. பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எழுதிய நூல்கள் யாவை? இப்படிங்கிற கேள்விகள் வரும். என்னென்ன நூல்கள் எழுதியிருக்காரு? உலகியல் 100, பாவிய கொத்து, நூறாசிரியம், கனிச்சாறு, என்சுவை என்பது, மகபுகு வஞ்சி, பள்ளி பறவைகள், இந்த மாதிரியான நூல்களை இவர் எழுதியிருக்காரு. எந்த நூல் தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளதுங்கிற ஒரு 1 மார்க் வரும். அதாவது எந்த நூல்? திருக்குறள் மெய்ப்பொருளுரை. ஸோ இந்த லெசன் இதோட முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் லெசனை பார்ப்போம்.